எந்த ஒரு ஜாபா இருக்கட்டும், எந்த ஒரு கெரியரா இருக்கட்டும், ஐ மீன் ஐடியா இருக்கட்டும், ஆர் நான் ஐடியா இருக்கட்டும், ஆர் மெக்கானிக்கலா இருக்கட்டும், எந்த ஒரு ஃபீல்டா இருக்கட்டும், பிஎஸ்சியா இருக்கட்டும், அக்கவுண்டிங்கா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், இந்த மூணு ஸ்டெப் போதும். ஜஸ்ட் இந்த 3 ஸ்டெப். அவங்க ஒரு ப்ராசஸ் சொல்றாங்க. நான் ஒரு பெரிய ப்ராசஸோ, அதுக்கு ஒரு 10 ஸ்டெப்போ கூட சொல்லலாம். பட் அதோட டீகோடு தான் இந்த 3 ஸ்டெப். ஜஸ்ட் சிம்பிளான 3 ஸ்டெப். இந்த 3 சிம்பிள் ஸ்டெப் ஃபாலோ பண்ணா போதுமான்னு கேட்டா, கண்டிப்பா இந்த 3 ஸ்டெப் போதும். இந்த 3 ஸ்டெப் மட்டும் முடிச்சுட்டு, ஒரு ஸ்டெப் முடிச்ச உடனே டிக் போட்டு 3ஆவது ஸ்டெப்ல உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கலன்னா என்ட்ட என்னன்னு கேளுங்க. ஐ மீன் உடனே கேட்காதீங்க. பட் இட்ஸ் ஓகே. இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்பிங் த ஸ்கில். இது எல்லாருமே சொல்லிட்டாங்க ப்ரோ. இதுல நீங்க என்ன டிஃபரெண்டா சொல்ல போறீங்க அப்படின்னா, ஓகே டெவலப்பிங் த ஸ்கில் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லல. அப்ப ஓகே எல்லா ஸ்கில்லையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பட் அட்லீஸ்ட் அதுல ஒரு ஸ்கில்ல நீங்க வந்து மேல கொண்டு வாங்க. ஐ மீன் இப்ப எனக்கு ஒரு வெப் டெவலப்மெண்ட் பத்தி தெரியணும் அப்படின்னா, ஒரு பேசிக்கா இருக்கிற எல்லா டாபிக்ஸை பத்தியும் எனக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். அப்பதான் இந்த ஃபீல்ட்ல என்னால சர்வே பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் பத்தியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பட் ஒரே ஒரு டாபிக்ல நீங்க எக்ஸலன்ஸா இருங்க. ஐ மீன் இப்ப நான் HTML ஒரு கம்ப்யூட்டரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல என்னை அடிச்சுக்க ஆள் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த ஸ்கில்ல நீங்க அந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருங்க. ஓகே டெவலப் பண்ண ப்ரோ நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா, நீங்க இப்ப ஸ்கில் கத்துக்கிட்டீங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு இடத்துக்கு போன உடனே நான் அந்த ஸ்கில் வச்சிருக்கேன். ஒரு பெரிய ஒரு கம்பெனிட்ட எனக்கு எடுத்தோடனே இந்த ஸ்கில் வச்சிருக்கேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எனக்கு ஜாப் தர மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட ஒர்க்ஸ் என்ன, நான் வந்து அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணி காட்டணும். அதற்கு நான் என்ன பண்ணணும்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு ஓகே நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் ப்ரோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படியே போய் கேட்டோம்னா இன்னும் அப்படியே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை ஒரு போர்ட்ஃபோலியோவா ஃபார்ம் பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோவா ஃபார்ம் பண்ண பிறகு அதை எடுத்துட்டு அது ஒரு ரெசியூம். ஓகே ரெசியூம்ல போடுறதுக்காக ஒரு என்ன போர்ட்ஃபோலியோ 2 3 தான் கேட்டேன். ஓகே அப்படியே எடுத்துட்டு போய் அவ்வளவுதான். யூ ஹாவ் லேர்ன்ட் ஸ்கில். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த ஜாப் கூட அந்த ஜாப் சுத்தி நடக்கிற எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே ஸ்கில் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே போதும். ஒரு போர்ட்ஃபோலியோ ஃபார்ம் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோல நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க, என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணீங்கன்றத அதை அப்படியே ஒரு ஃபார்ம் பண்ணிருங்க. உங்கள்ட்ட என்னென்ன ஸ்கில் இருக்குன்றதையும் கொண்டு வந்துருங்க. அதை அப்படியே உங்களோட கரியருக்கு கொண்டு போங்க. சூப்பர். கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். இது இதுல மட்டும் இல்ல, எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் இது ஒர்க் ஆகும். கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஆக்சுவலி இப்ப எனக்கு வந்து ஒரு மெக்கானிக் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். மெக்கானிக் மீன்ஸ் ஐ மீன் ஒரு மெக்கானிக் ஒர்க் தெரியும். நல்ல ஸ்கில் வச்சிருக்கேன் அப்படின்றப்ப, நான் டைரக்ட்டா போய் அவர்ட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாரு, "ஓகே வந்து நீ என்ன பண்ணியிருக்க இது வரைக்கும்?" "இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. இப்ப இனிமே தான் பண்ண போறேன்" அப்படின்றப்ப, அவர் கொஞ்சம் யோசிப்பாரு. இதுவே நான் வந்து ஒரு ஜேசிபி ஆர் மெக்கானிக் ஆர் ஒரு கார் சரி பண்ணியிருக்கேன் அப்படின்றப்ப, ஓகே உன்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உனக்கு நான் இந்த ஜாப்ப தரேன்னு சொல்லிட்டு ஜாப் தருவாரு. அந்த ஃபீல்ட்ல என்ட்ட ஸ்கில் இருக்கறனால, நான் சொல்ல முடியும் என்னால இவ்வளவு சேலரி கிடைக்குமான்ற ஒரு ரெக்வெஸ்ட் வைக்க முடியும். ஓகே இதுவுமே ரெக்வெஸ்ட் தான். சோ அந்த ஸ்கில் என்ட்ட இருக்கறனால இப்படி பண்ணும். ஓகே இது வந்து ஒரு நான் ஐடி ஜாப். ஒரு சாதாரண ஜாப்னு வச்சுக்கோங்க. இதே ஒரு ஐடி ஃபீல்ட்ல வச்சுக்கோங்களேன். இஃப் ஐ ஹேவ் ஒரு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ட்ரை பண்றேன். ப்ராடக்ட் மேனேஜருக்கு ட்ரை பண்றேன். எடுத்த உடனே ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் போய் உட்கார்ந்து உடனே ஐ மீன் ஒரு ப்ராடக்ட் எடுத்து பண்ணிட முடியாது. பிகாஸ் அந்த ப்ராடக்ட் மேனேஜரை வச்சு தான் நெக்ஸ்ட் அந்த ஃபியூச்சரோட ப்ராடக்ட்டே மூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு லெவலுக்கு மூவ் ஆகும்னா அது ப்ராடக்ட் மேனேஜர் கையில தான் இருக்கு. ஸோ அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு காரணம் வந்து அந்த ப்ராடக்ட்டோட ஃபியூச்சர் அவர் தான் டிசைட் பண்ண போறாரு. ஸோ அது ப்ராடக்ட் மேனேஜரை ரெக்வயர் பண்ணும்போது ஐ மீன் பிளேஸ் பண்ணும்போது ரொம்ப யோசிப்பாங்க. ஓகே. ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னா, நான் வந்து ஒரு ப்ராடக்ட் மேனேஜ்மென்ட் ஒரு கோர்ஸ் முடிச்சு, அந்த ஸ்கில் அந்த டெவலப் பண்ணிட்டு, அந்த ஸ்கில் டைரக்ட்டா கொண்டு போயிட்டு அப்படியே ரெஸ்யூம்ல போட்டு என்னால பண்ணிற முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஆர் ஒரு ஒரு பெர்சனல் பிராண்ட் உருவாக்கி, நான் அந்த பிராண்ட கொண்டு போயிருக்கணும். ஆர் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் கொண்டு போயிருக்கணும். நான் படிச்சத இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும் தான், என்னால அங்க கெரியர்ல ஒரு ஒரு இடத்துக்கு போய் என்னால சர்க்கம்ஸ்டன்ஸா ஒர்க் பண்ண முடியும். அங்க போயிட்டு அவ்ளோ பெரிய கம்பெனில ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் ஆன உடனே என்னால அங்க போயிட்டு கத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஐ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் லேர்ன். ஸோ அங்க போயிட்டு என்னால மிஸ்டேக் எதுவும் பண்ணிடக்கூடாது. அதனால மிஸ்டேக் பண்றதெல்லாம் சின்னதிலேயே பண்ணிரணும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு, அப்புறமா அந்த ஓகே ராங் ஐ மீன் தப்பா எதுவும் பண்ணாலும், அத எப்படி மாத்திக்கின்றன்ற
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால சர்வே பண்ண முடியும். எந்த கெரியராக இருக்கட்டும் சரி, எந்த ஒரு ஜாப்பாக இருக்கட்டும் சரி. ஆக்சுவலி இப்போ ஒரு பேசிவ் இன்கம் உருவாகிறதா இருக்கட்டும் சரி, இப்போ என்கிட்ட வந்து யூடியூப் வந்து இப்போ வீடியோ எடிட்டர் யாராவது தேவைன்னா, ஐ மீன் தேவை தான். பட் என்கிட்ட அவ்வளோ ஏர்னிங்லாம் கிடையாது உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு. ஓகே, தேவை தான். ஒரு 2-5 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் ஒருத்தன் ரெக்வயர் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பர்சன் சொல்றாரு, ப்ரோ எனக்கு வந்து வீடியோ எடிட்டிங் தெரியாது. பட் அப்படியே உங்க வீடியோ அனுப்புங்க. நான் அப்பப்ப பார்த்து அப்படியே கத்துக்கிறேன். ஆனா கண்டிப்பா என்னால முடியாது. பிகாஸ் அது ராங்கானாலும் ஆயிரலாம். ஸோ வீடியோ எடிட்டிங் தெரியாத ஒரு ஆள்ட்ட எப்படி எ என்னால முடியும்? ஆக்சுவலி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தீங்கன்னா கண்டிப்பா குடுக்க முடியாது. அதே மாரி தான், இப்ப அதுவே நான் வீடியோ எடிட்டர் ஆகணும் அப்படின்னா, அந்த ஸ்கில்ல நான் கத்துக்கணும். ஜஸ்ட் ஒரு 15 டேஸ் தான் இருக்கும். அது ஸ்கில்ல கத்துக்கிட்டு, உடனே என்னைய மாரி ஒரு பெர்சன் இருக்காரு. நான் அவர்ட்ட போயிட்டு, இந்த மாரி பண்ண போறேன் அப்படின்னா, அவரு ஓகே சொன்னா மேபி ஆர் மே நாட் அப்படிதான் இருக்கும். இதுவே நான் ஒரு 15 வீடியோஸ், ஒரு 15 சாங்ஸ் எடுத்து அதை எடிட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆர் ஒரு ஒரு மூவியோட ஒரு சின்ன ஒரு ஒரு பெரிய மூவியை ஒரு சின்ன ஷார்ட்டான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக கொண்டு வந்து இதெல்லாம் என்னோட ஒர்க்ஸ் பாருங்க நல்லா இருக்கா அப்படின்னு நான் கேட்குறப்ப ஓகே இவன் நல்லா எடிட் பண்ணுறான் இது நல்லா இருக்கு இது என்னோட என்னோட வீடியோவில் இருந்துச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிக்கு அவர் யோசிச்சு கண்டிப்பாக என்னை வேலைக்கு எடுத்துக்குவார். இவ்வளோதான். ஸ்கில் டெவலப் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, கடைசியாக போர்ட்ஃபோலியோ ஃபார்ம் பண்ணி ரெஸ்யூம் ஃபார்ம் பண்ணி ஓகே இதெல்லாம் என்னோட ஒர்க்ஸ் என்னோட ரெஸ்யூமில் போட்டு உங்களோட ஸ்கில்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றத ரெஸ்யூமில் போட்டுருங்க. முடிஞ்சு எந்த ஒரு கெரியராக இருந்தாலும் நீங்கள் வின் பண்ண போறீங்க. இது யாராலும் தடுக்க முடியாது. பிகாஸ் அங்க ஒருத்தன் வருவான், அவனோட ஸ்கில் மட்டும் இருக்கும். அப்படியே ஓகே அவனோட டிகிரி மட்டும் தான் இருக்கும். இல்லாட்டி அவன் ஸ்கில் வச்சிருப்பான். பட் உங்கள்கிட்ட டிகிரி இருக்கும், ஸ்கில் இருக்கும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த 3மே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்றப்ப யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆவீங்க. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு ஜாபுக்கு போவீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது என்னோட சின்ன டீகோட் மட்டும் தான். என்னோட ஸ்டெப்ஸ் இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். பிகாஸ் ஐ மீன் ஃபாலோவும் பண்ணுவேன் எப்பவுமே. பிகாஸ் ஃபியூச்சரில் வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் என் மண்டையில் ஏற்றிக்கூடாதுன்னு பார்க்குறேன். அதனால எதுனாலும் சின்னதாக டீகோட் பண்ணி சின்ன ஸ்டெப்பாக வச்சுக்குவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் வருது. ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. அண்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன தாட் வச்சுருக்கீங்க, வேறு என்ன தாட் ஐ மீன் வேறு என்ன ப்ராசஸை பற்றி போடணும்னு சொல்லுங்கள். ஐ குட் டூ இட். பிகாஸ் எனக்கும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ண ஆசைப்பட்றேன். அண்ட் எந்தெந்த ஃபீல்டில் பண்ணலான்ற ஒரு ஸ்மால் ஐடியா தான் இருக்குது. கொஞ்சம் பெரிய ஐடியாவாக இருந்தால் இன்னும் நல்லா நாலேஜ் கெயின் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.